மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக சங்கீதம் 16 அதிகாரம் 8 கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, கர்த்தரையே நோக்கி இருக்கிறவர்கள், அவரையே சார்ந்து இருக்கிறவர்கள், அவரையே உறுதியாய் பற்றிக் கொண்டிருக்கிறவர்கள் நிச்சயம் அசைக்கப்படுவதில்லை. அவரை நோக்கி பார்த்தார்கள், பிரகாசம் அடைந்தார்கள். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒன்று வெட்கப்பட்டு போகவே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசி வரும். விசுவாச ஜெபமாய் இருக்கிறது தாவீதுடைய ஜெபம். வேலைக்காரனுடைய கண்கள் தங்கள் எஜமானுடைய கையை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரனுடைய கண்கள் தங்கள் எஜமானுடைய கையை நோக்கி இருக்குமா போல, எங்களுக்கு இரக்கம் கிடைக்கும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கும் என்கிற வார்த்தையின்படியாக நம்முடைய கண்கள் அவரையே நோக்கி இருக்குமே ஆனால், அவரையே சார்ந்திருக்குமே ஆனால், அவரை சார்ந்திருந்தவர்களை, அவரை உறுதியாய் பற்றிக் கொண்டிருந்தவர்களை அவர் கைவிட்டதே இல்லை. அவர்கள் வெட்கப்பட்டு போகவே இல்லை. ஈசாக் எல்லாவற்றுக்காகவும் அவன் கர்த்தரையே சார்ந்தவனாய் இருந்ததினாலே, அவரையே கண்முன்பாய் அவன் வைத்திருந்ததினாலே, பஞ்ச காலத்திலும் அவன் விதை விதைத்த போது 100 மடங்கு பலன் பெற்றான் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஆண்டவரை கண்முன்பாய் நிறுத்தி இருக்கிறதுனாலே, நிறுத்தி வைத்திருந்ததனாலே அவர்கள் இவ்விதமாய் சொல்ல முடிந்தது, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் இந்த எரிகிற தீச்சோலைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் தப்பு வைக்க வல்லவராயிருக்கிறார் என்று அவர்கள் உச்சரிக்க முடிந்தது. அவர்களால் பேச முடிந்தது. காரணம், அவர்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பு வைப்பார். தானியேலை குறித்தும் வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. அவருடைய பார்வை முழுக்க முழுக்க அவரையே நோக்கி இருந்தது. அவரையே நோக்கி பார்த்தவனாய் இருந்தபடியினாலே வேறு எதற்கும் அவன் செவி கொடுக்க மனதில்லாதவனாக, எந்த ஒரு மனிதனை வணங்க அவன் சிந்தையை செலுத்தாதபடிக்கு, ராஜாவினால் கட்டளை பிறந்த பிற்பாடும் முக்கியமான அலுவல்களிலே ராஜாவுக்கு அடுத்த முக்கியமான ஒரு பதவியில் அவன் இருந்த போதிலும் ராஜாவின் கட்டளையை அசட்டை பண்ணினான். தேவனை மகிமைப்படுத்தினான். அவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை, அவருக்கு செலுத்த வேண்டிய மகிமையை தனிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு நான் செலுத்த மாட்டேன் என்று சொல்லி இந்த காரியத்தில் அவன் உறுதியாக இருந்ததினாலே ஆண்டவர் தூதனை அனுப்பி சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தாதபடிக்கு அவனை பாதுகாத்தார். அவனை பாதுகாத்தவர் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை பாதுகாத்தவர். நீ கேட்கிற அருமையான தேவ ஜனமே, அவரே கண்ணோக்கமாய் இருக்கிறவர்கள், அவரே உறுதியாய் பற்றிக் கொண்டு இருக்கிறவர்கள், அவரே கண்முன்பாய் வைத்திருக்கிறவர்கள், அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் அசைவிட்டு போகாதபடிக்கு, தள்ளுண்டு போகாதபடிக்கு கர்த்தர் பாதுகாப்பார். கர்த்தர் கூட இருந்து தப்புவிப்பார், கனப்படுத்துவார்.
திருப்தியாக்குவா என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகம் இல்லை. நாம் ஜெபம் பண்ணும். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கண்முன்பாய் வரிக்கிறவர்கள், உண்மையை உறுதியாய் பற்றிக் கொண்டிருக்கிறவர்கள், அவர்கள் எந்த நிலையிலும் அசைக்கப்படுவதில் என்று சொல்லியிருக்கிற வார்த்தையின்படியாக ஆண்டவரே, நாங்களும் உண்மையே ஆண்டவர் சார்ந்திருக்கக்கூடியவர்களாய், உண்மையை எங்களுக்கு கண்முன்பாய் நிறுத்தி இருக்கிறவர்களாய் நாங்கள் என்றும் காணப்படணுமே கர்த்தாவே. அதன் நிமித்தமாக நாங்கள் எந்த சூழலும் அசையாமலும் தளராமலும் வேறொன்று நிற்கக்கூடியவர்களாய், அனுமக்கென்று எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் நாங்கள் இன்னும் காணப்படணுமே. கிருபை செய்யுங்கப்பா, வழி நடத்துங்கப்பா. உடைய தயவுள்ள கரம் எப்போது எங்கள் கூட இருந்து நடத்த வேண்டும் என்று உங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.